50-50 ஒரு கிராஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த லெவலில் இன்னும் எனக்கு குரூஷியலாக கொண்டு வந்து வச்சிருக்கு. இப்போ 25,000 நிஃப்டி உடச்சாலே ஒரு கிராஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல கிராஸ் பார்த்தீங்கன்னா 24,400 உடச்சா மட்டும் நல்ல ஒரு கிராஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ அனதர் ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்கு. அதாவது இப்போ வந்து நிஃப்டி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 25,195 நிஃப்டி கரண்ட்லி இருக்குது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இங்கேருந்து 25,300 to 400 அந்த ஏரியா போயிட்டு நம்மளுக்கு ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு 25,000 நிஃப்டி வந்து பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 25,000 நிஃப்டி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 24,400 நிஃப்டி பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக நம்ம வெனஸ்டே வந்து நிஃப்டி எந்த பக்கம் மூவ் ஆக போகுதுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம். ஸோ நம்மளோட யூடியூப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ யூடியூப்ல வந்து நம்ம செகண்ட் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோமோ ஸோ அந்த சேனல் தான் நம்மளோட யூடியூப்ல வந்து ஒரு 1 வீக் போக போகுது. அடிஷனலாக இந்த சேனலில் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நம்ம உள்ள நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணலாம், நம்மளோட அனலைஸாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ டுமாரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஏரியாக்குள்ளே என்னோட ட்ரேடே வந்து நான் அவாய்ட் பண்ணணும் ஒரு ஃபிக்ஸு பிளானிங் வந்து இருக்குது. ஏன்னா இது ஒரு கொஞ்சம் க்ரூஷியலான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது எனக்கு. இப்போ இந்த ஏரியாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி எனக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கேப் அப்பில் எனக்கு நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படின்னா 25,320 இந்த ஏரியாவிலேருந்து நிஃப்டி செல் ஆச்சு அப்படின்னா நான் 25,000 வரைக்கும் ஒரு செல் என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. நான் ஏன் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 154 நெக்ஸ்ட் அதாவது 152 150 வந்து நம்மளோட டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லெவலில் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் ஒரு ரிவர்ஸில் ஆகிற கன்ஃபர்மேஷன் இருக்குது. இங்கேருந்து எனக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா 25,600 வரைக்கும் நெக்ஸ்ட்டு நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ என்னோட ஸ்விங்குக்கான அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம்க்கான கன்ஃபர்மேஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் எங்கே ஓப்பன் ஆனாலும் இந்த ரேஞ்சு கீழே 150க்கு கீழே போகாத வரைக்கும் நம்ம பை சைடு தான் ஃபுல்லாக இருக்குது. அப்போ நீங்கள் பை சைடுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பண்ணலாம். 300 ஒன் ஆஃப் த க்ரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 300 to 400 ஒன் ஆஃப் த க்ரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி வந்து நம்மளுக்கு கரண்ட்லி வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ சப்போர்ட் அப்படிங்கிறப்போ 150 தான். இந்த 150 இந்த ஏரியாவில் மட்டும் தான் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ மேபி மார்க்கெட் நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்டான கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். எங்கன்னா 300 to 360 இந்த 300 to 360 பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம 400 to 440 வந்து அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நம்ம டவுன் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ரேஞ்ச் எனக்கு வரவே இல்லை அப்படின்னா டேரெக்டாக இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஓப்பன் ஆன உடனே இதுக்குள்ளே ஒரு ஜர்க் அடிக்குது அப்படின்னா நான் இங்கேருந்து செல் என்ட்ரி தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதில் ஃபர்ஸ்ட் டார்கெட் தான் 150 அண்ட் நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25,000. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம டவுன் ட்ரெண்டுக்கான ஃபோக்கஸில் தான் இருக்கும். இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சா தான் 24,400. இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா இங்கேருந்து அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ டுமாரோ வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் என்ட்ரி ஆர் நெக்ஸ்ட் எனக்கு ஓப்பன் ஆகுது இங்கேருந்து ஓப்பன் ஆகுதுன்னா இங்கேருந்து எனக்கு டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி இவ்வளோ தூரம் ஃபர்ஸ்ட் டார்கெட் அது கீழே போச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் இங்கேயும் அது சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அப்போ இங்கேருந்து எனக்கு ரிட்டன் ஆகிறப்பே நெக்ஸ்ட் ரீட்ரஸ்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரீட்ரஸ்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுறப்ப நம்ம 360 வரைக்கும் அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இதில் ஹை பாசிபிலிட்டிஸ் அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்கும். எனக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் டுமாரோ வந்து கன்சால்டேட் மார்க்கெட்டில் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு ஏரியா. ஸோ வால்யூம் ஹைலி பில்டான மட்டும் தான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு நார்மல் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது நான் வந்து பெரிய மூவ்மெண்ட்ஸ் சொல்ல நார்மல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வால்யூம் ஒழுங்காக வந்து பில்ட் ஆகலை அப்படின்னா நார்மலாக ஒரு ரொட்டேன் வால்யூம்லேயே இருக்குது. அண்ட் இப்போ நம்மளுக்கு கரண்ட்லி நடந்தாட்டு இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி வால்யூம்ஸ்லேயே இருந்துச்சுன்னா ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு நியூட்ரல் அண்ட் சைட்வேஸ்லேயே தான் ஃபுல்லாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டுமாரோ என்ன நடக்குது அப்படிங்கிறத யூடியூப் லைவ்ல வந்து ஜாயின் பண்ணி பார்ப்போம். ஸோ ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி மீ அண்ட் வியூவர்ஸ் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதை பார்த்துட்டு ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லேர்ன் பண்ண பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.